சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என கூறி எட்டாத கனிக்கு திமுக கொட்டாவி விட்டுக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்றல் நகர், அண்ணா நகர், தெற்கு வெங்காநல்லூர், சுந்தர்ராஜபுரம் ஆகிய பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமை வகித்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், மின்கட்டணம் மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டு வருகின்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என திமுக கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான எந்த வேலையையும் திமுக செய்யவில்லை என அவர் சாடினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் எனவும் அவர் கூறினார். திமுக ஆட்சியிலே எல்லாம் வேடிக்கை தான் நடந்து ஒழிய எந்த வேலையும் நடக்கவில்லை. தமிழ்நாடு முழுக்க ஒரு சித்து விளையாட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஆக்கப்பூர்வமான திட்டங்களை திமுக ஆட்சியிலே செயல்படுத்துவது கிடையாது. கெட்டாத கணிக்கு கொட்டாவி விட்டதை போல் திமுக 26 ஆட்சியை பிடிப்போம், 200க்கு மேல் சீட்டை பிடிப்போம் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவுகள் எல்லாம் பொய்யாக போகிறது. கரண்ட் பில்ல கூட்டியாச்சு, எல்லா வரியும் கூட்டி போட்டு 2026லயும் 200 சீட்டுக்கு மேல பிடிப்போம்னு சொல்லி திமுக சொல்லுன்னு சொன்னா இந்த நாட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க?